அரிசி ஆலைகள் மீது ராணுவ நடவடிக்கை, அனுர வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அர்ச்சனா எம்பியால் நாடாளுமன்றத்திற்கு பெரும் தலைவரி, அனுர அரசின் அமைச்சர் விசனம். சிக்க போகும் நாமல், ஆரம்பமான விசாரணை, நீதிமன்றில் அறிவிப்பு. ரஷ்ய ராணுவத்தில் பலவந்தமாக சேர்க்கப்பட்ட இலங்கை இளைஞர்கள் உயிருடன் இருக்கின்றனர், கேள்வி எழுப்பிய ஸ்ரீதரன் எம்பி. முன்னாள் ஜனாதிபதிகள் வசிக்கும் ஆடம்பர வீடுகளின் பெறுமதி என்ன, அம்பலப்படுத்திய அனுர. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவும் நிலையில் அரசாங்கத்தின் திட்டத்தின்படி இயங்காத அரிசி ஆலைகளுக்கு ராணுவம் அனுப்பப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நேற்றிரவு தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். பெரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களின்படி செயற்படவில்லை என்றால் அரிசி ஆலையின் களஞ்சியத்திற்கு கொண்டு செல்லப்படும் வரை ராணுவ கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். அதோடு அரிசி ஒரு தேசிய சொத்து என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசாங்கம் இதுவரை எந்த நியாயமற்ற விதிமுறைகளையும் அமல்படுத்தவில்லை என்று கூறினார். எந்தவொரு ஆலை உரிமையாளரும் இணங்கவில்லை என்றால் அந்த ஆலை ராணுவத்தினால் கையகப்படுத்தப்படும் என்றும் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டு சந்தைக்கு விடப்படும் என்றும் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். அதே சமயம் எதிர்காலத்தில் அரிசி விற்பனை தற்போதைய கட்டுப்பாட்டு விலையை விட 1% கூட அதிகமாக இருக்க அனுமதிக்கப்படாது என கூறிய ஜனாதிபதி முடிந்தால் மோதி பார்ப்போம் என்று கூறினார். இலங்கையின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவால் நாடாளுமன்றம் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சட்டவிரோதமான செயலை செய்தால் அவருக்கு எதிராக நாட்டின் சட்டங்களை எந்த சந்தேகமும் இல்லாமல் அமுல்படுத்த முடியும். ஆனால் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி என்பதால் 5 வருடங்களுக்கு நாடாளுமன்றம் அவரை பொறுத்துக் கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் கூறினார். இன்றைய அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், நேற்றிரவு போக்குவரத்து விதிகளை மீறி வண்ணமயமான விளக்குகளை எரியவிட்டு வாகனம் ஓட்டி சென்ற ராமநாதன் அர்ச்சனாவை சோதனை செய்வதற்காக தடுத்து நிறுத்திய போது போக்குவரத்து பணியில் இருந்த 2 காவல்துறை அதிகாரிகளுடன் ராமநாதன் அர்ச்சனா தகராறு செய்துள்ளார். போலீசார் கேட்டபோது அவரது ஓட்டுநர் உரிமத்தை வழங்க மறுத்த அர்ச்சனா அவர்களை மோசமான வார்த்தைகளால் திட்டியுள்ளார். ஒரு போலீஸ் அதிகாரியின் தொலைபேசியில் அவை பதிவாகியுள்ளது. அவர் காவல்துறையினருடன் மோதலில் ஈடுபட்டால் அவருக்கு எதிராக சட்டம் பிரயோகிக்கப்படும். நாடாளுமன்றத்தில் அவரது நடத்தை குறித்து நாடாளுமன்ற சபாநாயகர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. எதிர்க்கட்சி அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றன. எம்பி அர்ச்சுனாவிற்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர் வைத்த குற்றச்சாட்டுகளும் உள்ளன. இது தொடர்பாக இன்று ஒரு நாடாளுமன்ற குழு கூடியது. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். நாடாளுமன்றத்தில் ஒழுங்கு நடவடிக்கை குழுக்களை அமைக்கலாம், சிறப்புரிமை குழுக்களை அமைக்கலாம். ஆனால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாடாளுமன்றம் இந்த பிரச்சினையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கொழும்பு கோட்டை கிறிஸ்டிரான்ஸ்வர்ட் சதுக்கத்தில் 4.3 ஏக்கர் குத்தகைக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் 70 மில்லியன் ரூபாய் முறைகேடு தொடர்பில் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவிடம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தனியான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இன்று கோட்டை நீதவான் நிபுல் லங்காபுர முன்னிலையில் அறிவித்தது. நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்களுக்கு அளிக்குமாறும் அதற்கு முன்னதாக சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்கள் கிடைக்கப்பெற்றால் குறித்த அறிவித்தல் விடுவிக்கப்படும் எனவும் நீதவான் தெரிவித்தார். அதோடு மேற்படி சம்பவம் தொடர்பான மேலதிக அறிக்கை நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது திறந்த நீதிமன்றில் ஆஜரானார். தற்போதைய வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
அதன்படி சுமார் 70 மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பின் ஏற்பாட்டாளர் அமைச்சர் வசந்த சமரசிங்க போலீஸ் மா அதிபரிடம் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை பிரஜைகளான இளைஞர்கள் பலர் சட்ட ரீதியாகவும் சட்டத்திற்கு முரணான வகையிலும் வெளிநாட்டிற்கு செல்லும் போது வெளிநாட்டு முகவர்களால் ஏமாற்றப்படும் சம்பவங்கள் பல தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறு ஏமாற்றப்பட்ட இளைஞர்கள் பலர் ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவர்கள் உயிருடன் இருக்கின்றனரா என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த வெளிநாட்டு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர, வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கள் என்ற அடிப்படையில் ராஜதந்திர ரீதியாக அணுகி வரும் நிலையில் இதற்காக ஒரு வார கால அவகாசம் வழங்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆடம்பர உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களினால் அரசாங்கத்திற்கு ஏற்படும் இழப்புகள் குறித்து ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க மீண்டும் கருத்து வெளியிட்டுள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அரசாங்கம் வழங்கிய வீட்டிலேயே வசிக்கின்றார். அந்த வீட்டின் மாதாந்த வாடகை பெறுமதி 2 மில்லியன் ரூபாய் என சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் 0.9 மில்லியன் ரூபாய் வாடகை பெறுமதியுடைய இல்லத்தில் வசிக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசிக்கும் வீட்டின் வாடகை பெறுமதி மாதம் 4.6 மில்லியன் என குறிப்பிட்டுள்ளார். எனினும் சில தலைவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட விசேட சலுகைகளை மீள ஒப்படைத்துள்ளனர் எனவும் அரசாங்கம் வழங்கிய இல்லத்தினை ஏற்க மறுத்தமைக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நன்றியை தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை சமீபத்தில் மீள கையளித்துள்ளதுடன் முன்னாள் முதல் பெண்மணி ஹேமா பிரேமதாசவும் தனக்கு வழங்கப்பட்ட வீட்டை சில காலத்திற்கு முன்னர் திருப்பி ஒப்படைத்துள்ளார் என குறிப்பிட்டுள்ளார்.